சகோதரர்களே, அருமையான ஆலயத்திலே ஆலய திருவிழாவை நாம் நடத்துகின்ற போது பல்வேறு நிகழ்ச்சிகளை அழைத்து சமயத்தை பற்றிய ஒரு தெளிவையும் நமது இந்து தர்மத்தினுடைய பெருமையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆன்மீக கருத்தரங்கம் அமைத்து ஆலங்கோட்டையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஊர் நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, அத்தனை பேருக்கும் அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்பிலே நன்றி கலந்த வணக்கம். சகோதரர்களே, நாம் பார்க்கின்ற போது இறைவணக்கம் என்று ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய சகோதரிகள் இங்கே இறைவணக்க பாடலை பாடினார்கள். இறைவணக்கம்னா பொதுவா மற்ற கிராமங்களில் எந்த பாட்டு பாடுவாங்கன்னா ஒரு விநாயகர் பாட்டு, ஒரு சிவன் பாட்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆனா நம்முடைய ஆலங்கோட்டையில பாரத தாயை பணிந்து வணங்கும் வீர மகள் நாம் அப்படி சொல்லி அற்புதமாக தேசத்தை பற்றிய, பாரத தாயை பற்றிய ஒரு உயர்வான பாடலை பேசுகிறோம். நாம் மறுமை யாரால் பேதம் இங்கில்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஒருமைப்பாட்டை உணர்த்தக்கூடிய ஒரு பாடலை நம்முடைய குழந்தைகள் வேலையை இறைவனாக்கமாக பாடுகின்ற போது இந்த நாட்டை, இந்த பாரத தாயை தெளிவாக புரிந்திக்கக்கூடிய மக்கள் இந்த ஆலங்கோட்டையிலே உருவாகி இருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற அந்த எண்ணம் உண்மையிலே உயர்வானது. இதை உருவாக்கிய சமூக ஆசிரியர்களுடைய சிந்தனை பாராட்டக்கூடியது. உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதற்கு இன்னும் கொஞ்சம் வீரமா பாடியிருக்கலாம், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். பாட்டு நல்ல பாட்டு, வீர மகளிர் நான் சொல்லும் போது சப்பாத்திய மயிலே போட்டுருக்கான். அது கொஞ்சம் என்ன இருக்கணும், கம்பீரம், வீரம், வீரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த கம்பீரமான அந்த பாடலை நீங்கள் பாட வேண்டும். சமயபுரத்தமா பாடணும், சத்தமா பாடணும், வெட்கத்தை விட்டு பாடணும், கைகட்டி பாடணும். ஏன் கைகட்டி பாடணும் சொல்றாங்கன்னா, ராமகிருஷ்ணன் சொல்ற நம்ம கைகட்டி பாடுகின்ற போது ஒரு மரத்துக்கு நம்ம கைகட்டினா மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் பறந்து போகும். அதே மாதிரி நாம் கைகட்டி பாடுகின்ற போது ஆணவம், கர்மம், மாயை இவையெல்லாம் பறந்து போகும், மறந்து போகும். இறைவனுடைய திருநாமம் மட்டுமே நம்முடைய நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். உலக பாடணும், வெட்கத்தை விட்டு பாடணும், சத்தமா பாடணும். ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சி நடத்திருந்தீங்க. தற்போது பாத்தீங்கன்னா மகாத்மிகள் ஒப்புதல் போட்டி, அதுல பரிசு. நம்ம சமுதாயம் எவ்வளவு வளர்ந்துருக்கு சார். நான் இங்க பேசவே வேண்டாம் நியாயப்படி. ஏன்னா கொல்ல முறையில ஊசி வைக்கிறது நியாயம் இல்லை. பகவத்கீதையெல்லாம் நம்ம குழந்தைகள் ஒப்பிருக்கிறாங்க. திருக்குறள் ஒப்பித்தல் போட்டினான் வருவதை கேட்டே வந்தால அற்புதமா இந்த எடுக்க பார்த்தாலேயே ஆலங்கோட்டையுடைய அழகு வீர சூர சுடரமான சுவாமி பராசக்தி ஆங்காங்கே இறைவனுடைய வடிவத்தை வைத்து ஒரு அற்புதமான ஒரு அலங்காரத்தை அமைத்து ஆலயத்திற்காக எடுத்துக் கொண்டிருக்கின்ற உண்மையிலே பாராட்டு. நல்லா அங்க வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனா கொஞ்சம் காவி கொடி கட்டிதான் இன்னும் இதோட நல்லா இருந்தது, அதுவும் சிறப்பா. இந்த மேலையில பேசுகின்ற போது கருணாநிதி இருக்கக்கூடிய தம்பி
நம்முடைய ரமேஷ் பேசுகின்ற போது சில செய்திகளை சொன்னார். நான் அந்த செய்திகளை தான் சொல்றேன். பாத்தீங்களா, நம்ம ஆட்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் பாதிகள் அப்படின்னு நம்மள எல்லாம் பார்த்து சொல்றாங்க. நம்ம பாதிய நம்ம பகவத்கீதை நம்முடைய நூல்களை எல்லாம் படிக்கிறத விட்டுட்டு இப்போ பைபிள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் மத்திய யோகாக்காரங்க தெரியல, அவங்களுடைய வாக்கியங்களை எல்லாம் நம்ம ரமேஷ் படிச்சு பார்த்து இதெல்லாம் சொல்ற. இந்த காலத்துல இது கம்ப்யூட்டர் காலம். பொய் சொல்ல முடியாது. பொய் எத்தனை நாளைக்கு தான் பொய் சொல்றீங்க? ஒரே கதைய எத்தனை நாள் சொல்றது? அதனால அந்த மதத்தை பற்றி பேசுவது நமக்கு தேவையில்லாத ஒன்று. அந்த மதத்தை பேசலாம். ஏன்னா நம்முடைய மதம் உயர்ந்தது, நம்முடைய மதம் சிறந்தது. நமக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அற்புதமான ஊர் நம்முடைய ஊர், அமைதியான ஊர், எல்லா வகையான இறைவனும் இங்கே இருந்து நம்மை பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊர். இங்க சிஎஸ்ஐ இருக்கு, இங்க பெந்தேகோஸ்து இருக்கு. நம்ம அவங்க யாரையும் தொந்தரவு பண்ணல. 25 கும்பிடு, இன்னைக்கு 25 கும்பிட்டாலும் சரி, 1 கும்பிட்டாலும் சரி, நோ ப்ராப்ளம். எப்படி வேணாலும் கும்பிடுவோம். அவன் என்ன கிட்டாலும் நீ சாத்தானை கும்பிடுகிறாய் என்று சொல்லாதே, நீ பேரை கும்பிடுகிறாய் என்று சொல்லாதே. மோகன் சி ராஜேந்திரன் அவர்கள் இந்துக்களை பார்த்து நாமாடக்கூடிய ஒரு சில மக்கள் முத்தாரத்தை பார்த்து குருதி என்கிறார். அந்த கோயிலுக்கு செல்லாதீர்கள் என்கிறார். நான் ஜபித்ததனாலே மோடி மீண்டும் பிரதமர், மோடியை அழிப்பதற்காக இன்னொரு உருவாகி இருக்கிற ஆட்சி கிறிஸ்து மாதிரி அது யாரா யோகி ஆதித்யநாத் அவர் அப்படி குழம்பிட்டு இருக்கிறார். வேலை என்ன? பிரேயர் பண்ணு. கடவுளை காப்பாற்றி என்னுடைய மக்களையும் சொல்லு, உதவி செய் மற்றவர்களுக்கு. நீங்கள் அறிவிக்கிறார்கள், கிழிக்கிறார்கள், அறிவிக்கிறார்கள். நீங்க நிறைய தந்தா உங்களுக்கு நிறைய ஜெபம் பண்ணுவேன். இது ஒரு பிஸ்னஸ். அப்படி இந்து மதத்தை பற்றி கேவலமா, ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் அப்படி இந்து மதத்தை பேசணும், கேவலமா பேசணும். எல்லாரும் இந்து மதத்தை நோக்கி வராங்க. பழைய கிறிஸ்தவர்கள் தான் சும்மா அமைதியா உட்கார்ந்துருக்கான். ரொம்ப தெரியாம மாறி போறோம். இது எப்படி இந்த அந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்துக்கு வாழது ரொம்ப அதான் உங்களுக்கு கொஞ்சம் வசதிக்கு தயாரா இருக்காங்க. நிறைய பேர் வந்துருவாங்க. மீனவர்கள் வந்து நான் ஒரு ஜோசியத்தை போயிருந்தேன். அங்க வந்து நிற்கிறாங்க ஆசி மீனவர். எனக்கு பின்பாடு கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க ஒரு சின்ன பூஜை செய்யணும். பூஜை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்மளுடைய பூஜை செய்து கொடுக்கிறாங்க. நம்ம பூஜைக்கு மேல அவ்வளவு பற்றுவே இருக்காது. முஸ்லிம்கள் கூட, முஸ்லிம் பெண்கள் கூட இந்து கோயில்களுக்கு வந்து வழிபடுறாங்க. கன்னியாகுமரியில ஒரு சொலமர கோயில், அது எங்க இருக்குன்னா கடற்கரை. அங்க மருந்துகள் கூட கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் கிடையாது. பூஜாரி அந்த கோயில் வச்சிருக்கக்கூடியவர் மாதாரி ஆவாரி முருகண்ணாச்சி இவங்கெல்லாம் அங்க இருப்பாங்க. அந்த கோயில் திருவிழா 17 கிடா 18 கிடா வைப்பாங்க. 1 கிடா 2 கிடா தான் கோயில வாங்க. மீதி கிடாலாம் யார் கொடுக்கறதுன்னா அந்த மீனவ சகோதரர்கள், அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மீனவ சகோதரர்கள் கோவிலே வந்து கிடாவட்டி ஆண்டவருக்கு படைத்து அந்த படையை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக மீன் பிடிக்க செல்கிறார்கள். மீன் கிடைக்கிறது என்று
மீன்காலம் அழிந்த போது அங்க கும்பிட்டு போறார், காணிக்க போட்டு போறார். அவருடைய நம்பிக்கை. நேற்று அவன் இந்து, இன்னைக்கு வழிந்தவரை போயிருப்பான், நாளைக்கு வந்துருவான். அதுக்காக பயப்பட வேண்டாம். ஐயோ போயிட்டானே போயிட்டானே யோசனை பண்ண வேண்டாம். நாம் நாமாக இருந்தால், நான் நலமாக இருந்தால் போனவன் தான் திருப்பி வந்துடுவான். அப்ப நம்ம பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்காது. என்ன அங்க தம்பி சொன்ன மாதிரி கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஒன்று சொல்லி தம்பி பேசுறாரு. கிறிஸ்து வேலை இல்லை, கிருஷ்ண வேலை இல்லைன்னு சொல்லு. கிருஷ்ணன் ஆடு மாடு வைத்தா, கிறிஸ்து ஆடு வைத்தா அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு போல எந்த கஷ்டமும் இல்லை. பகவான் சொல்ற யார் யார் எந்தெந்த வழிகளில் வழிபட்டாலும் அந்தந்த வழிகளில் அனுபவிப்பவன் யாரை பிரபஞ்சந்தே காத்ததை யாரிடம் பகவான் வட்டந்தே மனுஷா பார்த்து சர்வச பகவான் பகவான் சொல்கிறார். நீ யாரும் கூப்பிடு. என்ன செய்யறான்? அரச மரத்தை கூப்பிடுறான், வேப்ப மரத்தை கூப்பிடுறான், காதலை கூப்பிடுறான். இன்னைக்கு காதல ஒரு கடையில டீ குடிக்க போறேன். அவர் டீ குடிக்கிற ஒரு வடை வாங்குறாரு. காலையில் ஒரு 7 மணிக்கு என்ன நீங்க ஒரு வடை வாங்கிட்டு போறீங்க, சாப்பிட்டீங்களா? வடையாது இல்ல, நான் கடையை திறக்கும் போது காலம் வரும், அதுக்கு திறந்து ஒரு வடை வைப்பேன். நான் வடை வைக்கிறேன்னா சத்தம் போடும். இப்ப 2-3 காரணங்கள் வருது. அதனால 2 மாதிரி பிஸ்கட் நான் போடுவேன். இல்லாம ஜங்ஷன்ல இருக்க ஒரு கடைக்காரன் மற்ற ஜீவராசிகளெல்லாம் மனிதநேயத்தோட பார்க்கக்கூடியதா, மதமாறி போனவர்களை மனிதநேயம் மற்ற பார்ப்போம். அவங்க நம்ம சகோதரன் தான். நீ கும்பிடு, எந்த வேணாலும் கும்பிட்டுக்கோ. இயேசுநாதர் கும்பிட்டியா கும்பிட்டுக்கோ. இயேசுநாதராகவும் யாரா அருள் பாதிப்பா. எங்க கிருஷ்ணர் தான் அருள் பாதிப்பாங்க, எங்க இறைவன் தான் அருள் பாதிப்பாங்க, எங்க சோழமானன் தான் அருள் பாதிப்பாங்க. இந்த சொக்கமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அம்பேத்கர் பத்தாயிரம் கோயிலுக்கு அவர் எடுத்துட்டு வரும்போது அந்த பூமி பாதுகாப்பு சங்கம் பக்கத்துல அது நிறுத்தி பூஜை செய்வாங்க. பூஜை செய்யறவங்க யாருன்னு பார்த்தா ராஜாக்க மன்னர்கள் துறையில் இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்கள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அதுல பூஜை செய்வாங்க. இந்த சொக்கப்பனை எவ்வாறு இருக்கிறாங்க அந்த காலத்திலிருந்து பராசக்தியை பத்திரகாரியை அங்கே இருக்கக்கூடிய அழகிய நாயகி அம்மனை வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து அந்த சொக்கப்பனைக்கு வழிபாடு நடத்துகிறார்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள். அவங்க வழிபாடு மாறி போகுது. அம்மாவா அம்மாதான் கூப்பிடுறான், அக்காவா அக்காதான் கூப்பிடுறான். இங்க இருக்கிற ஒன்றும் வேற கலாச்சாரம் இல்லை, வேற கலாச்சாரம் இல்லை. இந்த சௌரியார் கோயில பாத்தீங்கன்னா முதல் பூஜை விநாயகர் இருக்கு. சௌரியார் கோயில் உங்களுக்கு தெரியும், ஓட்டாமல் இருக்கு. அது பிள்ளையார் கோயில் சொத்துல இருக்கக்கூடிய சபையார் என்பதற்காக அல்ல. நம்ம ஒரு பரந்த வளர்ப்பாங்க, நம்ம ஒரு சகிப்புத்தன்மை. உனக்கு கோயில் பொண்ணு இல்லை சாமி, எங்க ஊர்ல பொண்ணு கொடுங்கன்னா சரி பொண்ணு வச்சுக்கோ. கோயில் இருக்கு, எங்களுக்கு கம்பு இல்லை கம்பு வச்சுக்கோ. கோயில் சப்பரத்தை தூக்குவதற்கு கிறிஸ்தவம் இருக்கு, அதாங்க செல்லி வச்சுட்டான். அதான் சப்பரத்தை தூக்கிறதுக்கு ஆளியே. நம்முடைய இந்து சகோதரர்களை ஆசிய கிறிஸ்தவனுடைய சம்பவத்தை அங்கே இருக்கக்கூடிய பரவல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் யாக்கோபுரம் சண்டையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அங்க போய் சப்பரம் தூக்குற யாருன்னா இந்து ஒரு 5000 அங்க சாப்பாடு போட்டா இவங்க சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் இல்லை. ஒரு சகோதர மனப்பான்மையோடு ஆகினாலே நாம் யாரையும் குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. யாருடைய தயவு நமக்கு தேவையில்லை. நமக்கு அந்த கஷ்டம் என்னன்னா, நான் முதல்ல சொன்னேன் சிஎஸ்ஐ இருக்கு,
வெந்தய கோசு போதாதான். இன்னொரு அந்த முக்கிய பெட்டிகளை மாதிரி வந்து வெந்தய கோசு வச்சு கேவலப்படுத்தாம இருக்கலாம். அதான் நல்ல கிறிஸ்தவங்க இருக்கவ என்ன சொல்லுவாங்க, உனக்கு எந்த பள்ளி நீ எந்த நீ இங்க வந்து நாங்களே ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க இயேசுநாதர் கும்பிடுறோம், நாங்க மஞ்சள் வச்சு வச்சிருக்கோம், ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க விழாங்க எடுத்துட்டு இருக்கோம், நீ யார் எங்க வந்து விட்டது கேட்க வேண்டாமா? இந்துக்கள் கேட்கண்டா. அவன் ஆங்கிட்டாரா அப்ப கறி இருக்க மாட்டான். சீர்திருத்தப்படம் கூட புறப்பட ஆசையாக போய் ஒருத்தேன் நான் பன்னியா செய்வேன் பள்ளி பள்ளி பன்னியாதான் செய்வேன் என்ன நீங்க அப்படி கேட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் பாருங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லை, அவர்களே சத்தம் போடாங்க. ஊர் நல்லா இருக்கணும், ஊர் சந்தோஷமா இருக்கணும், ஊர்ல ஒற்றுமை இருக்கணும், ஊர்ல கலவரம் வரக்கூடாது, ஊர்ல மத பிரச்சனை வரக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். நாங்க வந்து வேட்பாளர் நினைக்கிறீங்க எங்கிருந்தோ ஒருத்தர் அந்த ஓடக்கரையில ஒரு கொட்டையை போட்டு ஆர்வத்தையும் கனவத்தையும் அல்லாத வைத்துக் கொண்டிருக்கிறார். கேட்பதற்கு நாடிகளை அரசாங்கம் சொன்னாலும் கூட சீர்வத்துக்கு போனாலும் கூட நாம் இதை செய்வதற்கு அனுமதித்தால் அப்ப இருக்கக்கூடிய வேண்மை தங்கிய நல்ல விவரமுள்ள கேள்வி கேட்கக்கூடிய அந்த சகோதரர்கள் எல்லாம் அவன் போய் சொல்லு, நாங்கள் நன்றாக இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம், சாந்தமாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. அவரை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும் என்பது நமக்கு தெரியும். ஆமா, சாம கால பேர கண்ட இதான் நமக்கு தெரியும். ஏன்னா இந்து மக்கள் அமைதியானவர்கள், ஆனந்தமானவர்கள், அற்புதமானவர்கள் இந்துக்கள். ஆனால் இந்துக்களுக்கு சமாதானமா போயிடும் சொல்லி ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டக்கூடிய கோஷ்டி ஒன்றும் இந்து மதம் இல்லை. அது பண்டு, அது பண்டாலும் ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு காட்டவே நாங்கள் பராசக்தி பத்திரகாருடைய பாரம்பரியம். நீ ஒரு விதங்கள் தொழில் பொருளை பிடித்து போகணும்னு சொல்லி நரசிம்மன் சொல்றாங்க. சத்தியமே தேவை, சத்தியமே தேவை. அதனால நம்ம சாமிக்கு கீழே என்ன வச்சிருக்கோம்? ஆயுதம் வச்சிருக்கோம். ஆயுதம் வந்து நம்ம வீடுகள் வைக்க வேண்டிய தேவையில்லை. கோயில வந்து வீரசூர பெருமாளே சொல்லமாக பார்த்தா போதும், நம்முடைய வாரசாமியை பார்த்தா போதும், வாரகத்தை பார்த்தா போதும், நம்முடைய பராசக்தியை பார்த்தா போதும். நமக்கு என்ன வகையான வெப்பன்ஸ் வேணுமோ அந்த வெப்பன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சாமி எல்லாம் ஆயுதம் கைக்கிறவர்கள். இப்படி எல்லாம் சொந்த போல ஆயுதம் வரும், பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. அதனாலே தர்மத்தை பாதுகாப்பதற்காக நாம் நம்மை தயாராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆயுதத்தை வச்சிருக்காங்க. உட்கார்ந்து இருக்கிறதில்லை நம்ம சாமி. நம்ம சாமி யாராவது உள்ள முடியுமா? யாராவது நம்ம சாமிய கொண்டிருக்காங்களா? நம்ம சாமி தான் எல்லாத்தையும் கொல்லும். பராசக்தி பத்திரகாரி அமைதியானவர்களா அந்த ஆதிபத்தியத்தை எழுதிய போது மகிஷாசுர மனுஷனை புரிஞ்ச ஆண்டிக்கு போட்டுருவாங்க. நம்ம ஊர்ல நம்ம தமிழ் கடவுளாக யார கும்பிடுறோம்? பாப்பா. தமிழ் கடவுள் யாரு? தமிழ் கடவுள் யாரு? தமிழ் கடவுள் ஒரு ஆளை அழித்தார். அவங்க பேர் என்ன? சூரபக்தனை வேளாக தாக்கி கொண்டா அதுதான் திருச்செந்தூர். இரண்டாவது பாய்வு ஒவ்வொரு பாய்வையும்
போட்டுட்டான்டா பையன் போட்டுட்டான்டா அவன் மேல தப்பு இல்லை. நானும் அப்படி போயிட்டு அவன் நல்ல பையன் ரத்னகுமார் தங்கமான பையன். ஆமா அவன் அவன் நல்ல பையன். அவன் அவன சூழ்நிலை இல்லாம இப்பதான் அவன் வெளியே கைகாட்டிட்டு போறான். இந்த ரோட்ல போகும்போது வழக்கம் வருமானம் உற்சாகமா இருக்கு. அதுக்காக நம்முடைய அரசாங்கம் தான் நம்முடைய நாடு அப்படி போயிட்டு ஆதியார் சகோதரர்களே அந்த முதலாம் படையிலே திருப்பரம் கூட்டத்தை முதல் படையிலே நம்ம அமைதியாக சாமி கொண்டிருக்கோம். யாரையும் தொந்தரவு பண்ணாதான் முதல்ல போய் கும்பிட்டு இருக்கோம். குண்டிருக்கும் இடம் தான் குமரன் இருக்கும் இடம் சொல்றோம். அந்த முதல் படை வீட்டுல ஒரு புகையில பச்சையை பூசி இது சிக்கந்தருடைய மலை, இது முஸ்லீமுடைய ஆணையைக்கு உட்பட்டது, மக்களுக்கு சொந்தமானது ஒன்று சொன்னான்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அமைதியா இருக்க முடியுமா? அந்த சிக்கந்தருடைய சமாதி கோயில் இருக்கு. ஆனா இந்துக்கள் கொஞ்சம் தூங்குனா கூட, சகோதரர்களே இந்துக்கள் கொஞ்சம் தூங்குனா கூட திருப்பி கல்வி காலை எந்திரிச்சு பார்க்கும்போது கல்வியில சுவையை போட்டு விட்டுரும். அதனால 24 மணி நேரம் நம்ம எங்க இருக்கிறோம்? முடிச்சுட்டு இருக்கிறோம். அந்த முருகன் கோயிலேயே, திருப்பரங்குன்ற முருகன் கோயிலேயே தமிழர் கடவுள் தமிழகத்தினுடைய முக்கியமான கோவில், அரசாங்க கோவிலாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தையே தமிழர் கடவுளாக இருக்கக்கூடிய முருகனுடைய அந்த முருகனுடைய மதியிலே கந்தனுடைய மலையை சிக்கந்தன் மலை என்று சொல்லக்கூடிய வகையிலே பேர் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் இழந்தார்கள், அவர்கள் அமைதியா உட்கார்ந்து. இந்துக்கள் அப்படி உட்கார்ந்து இருந்தா ஐயோ ராமநாண்டா இல்லை ராமநாண்டா இல்லை அப்படின்னு உட்கார்ந்து இருந்தவங்க கதை நடக்காது. அதுக்குதான் இந்துக்கள் போராட்டமான வீரர்கள் தேவை. வெறும் பஜனை பாடுவது மட்டுமல்ல, பஜனை பாடுவது மட்டுமல்ல, பஜனை பாடுவது நம்முடைய வேலைதான். ஆன்மீகத்தை பாதுகாப்பதும் நம்முடைய வேலைதான். ஆன்மீகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சகோதரா ஆலயம் இருக்க வேண்டும். ஆலயம் இருந்தால்தான் அதை பாதுகாக்க முடியும், ஆன்மீகத்தை வளர்க்க முடியும். ஆலயம் இல்லை என்றால், ஆலயத்தை அடித்து நோக்கிவிட்டான் என்றால், முஸ்லிமுடைய ஆட்சி காலத்தில் அவர் செய்ததை அதுதான். இந்துக்களுக்கு எது புரியும், எது புரிதமோ அதை அழிப்பார். இந்துக்களுக்கு ஆலயம் புரிதம், ஆலயம் சொல்வது சாதகம் என்று. கோயிலா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று முன்னோர்கள் சொன்னதே. அதனால அவர் பார்த்தா இந்துக்களுடைய ஆன்மா இருக்கக்கூடிய இடம் ஆலயம், அதை உழைப்போம். சகோதரர்களே, சோமநாதபுரம் ஆலயம் குஜராத்தில் இருக்கு. அந்த ஆலயத்தை கதிர் முகமது வைத்தார். அந்த ஆலயத்தினுடைய சிலையை, அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு மெக்காவிலே போய் அங்கே ஒரு மசூதியிலே ஒரு படிக்கட்டாக போட்டிருக்கிறார். அந்த படிக்கட்டு பக்கத்திலே ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டு எது தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய இந்தியாவிலே குஜராத்திலே சோமநாதபுரம் ஆலயத்திலே சோமநாதனாக வழிபட்டு இந்துக்கள் புனிதமாக பூஜிக்கப்பட்டு இந்துக்கள் பாலாபிஷேகம் வேதாபிஷேகம் செய்த சிவலிங்கம் தான் நீங்கள் ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டு என்று இந்த எழுதி வைத்திருக்கிறார் அனுபவ பணியிலே. எத்தனை அவமானம் சகோதரா, எத்தனை அவமானம்! வீட்டு வேண்டாமல் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள். நீங்க போகாதவங்க போகும்போது அதை பாருங்க. அந்த ஒரு ஓரத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் உடைக்கப்பட்ட சிவலிங்கமாக இருக்கும். அந்த சிவலிங்கத்தினுடைய பக்கத்திலேயே ஒரு போர்டு வைத்திருக்கிறார்கள். அந்த போர்டிலே எழுதப்பட்டிருக்கிறது, இது மாணிக்காவல் படையெடுப்பின் போது அவர் உடைத்த சிவலிங்கம் இது, அவர்களால் சிதைக்கப்பட்ட சிவலிங்கம் இது என்று அங்கு எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப நாள் அந்த எழுத்து இல்லை. ஒருவரை புரட்சி
பார்த்தார்கள். இந்த சிவலிங்கம் இது என்ன சிவலிங்கம், ஏன் உடைந்த சிவலிங்கத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இது உடைக்கப்பட்ட சிவலிங்கம், மாணிக்காவூர் படையெடுப்பு உடைக்கப்பட்டது, அதனால ஓரமா வச்சிருக்கோம். போன புரட்சி தலைவர் சொன்னார், இது யாருக்கு தெரியாது, என்ன சிவலிங்கம்னு தெரியாது, அதனால ஒரு போர்டு வைங்க. அப்பதான் இந்த மக்களுக்கு இந்த ஆலயத்தை மாணிக்காவூர் உடைத்தார், சிதைத்தார் என்ற செய்தி இந்த மக்களுக்கு தெரியணும் அப்படி எழுதி வைக்க சொன்னாங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு கோயிலே தமிழகத்திலே ஸ்ரீரங்கத்திலே அந்த பெருமாள் கோயில், ஸ்ரீரங்க ஆஞ்சநேயர் கோயில், அந்த கோயில் உடைக்கப்பட்டது. அந்த கோயிலை பாதுகாப்பதற்காக போராடிய 14,000 இந்துக்கள் பக்தர்கள் பரிந்துரை செய்யப்பட்டார்கள். ஒரு சகோதரி நாட்டிய பெண்மணி, அவர் நன்றாக அழகாக இருப்பார், அவர் நடனமாடினார். அங்கே அந்த சுல்தானை பார்த்தார், அந்த பெண் நடனமாடி அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய உச்சி கோபுரத்துக்கு சென்றார். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாள், அந்த சுல்தான், அந்த இஸ்லாமியன் அவர் மேலே ஏறினார். நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை நோக்கி சென்றார். அங்கே சென்று அந்த உயர்ந்த கோபுரத்தினுடைய உச்சாரியிலே சென்று அந்த பெண் அந்த சுல்தானை மேலிருந்து கீழே செய்தார். அவன் இருந்தால் இவரும் குதித்து இருந்தார். தாயகத்தை காக்க, தன்மானத்தை பாதுகாக்க, ஆலயத்தை காக்க, ஸ்ரீலங்க பெருமாளை பாதுகாக்க, தன்னுடைய ஈங்க அந்த நாட்டியக்காத பெண் அவருடைய தியாகத்திற்கு இறைவுண்டா? கோயிலை பாதுகாப்பதற்காக கோயிலில் ஒரு குடியிருக்க வேண்டாம், ஆலயம் வருவது சாதனம் என்று இதை மெய்ப்பிப்பதற்காக சகோதரர்களே சகோதரர்களே 12,000 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். 12,000 இந்துக்கள். இது 12,000 இந்துக்கள் எங்க உள்ளவங்க? நார்த் இந்தியாவா, சவுத் இந்தியா? நம்முடைய ஸ்ரீரங்கம் மாணிக்காவூர் படையெடுப்பின் போது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் மூடப்பட்டிருந்தது, ஸ்ரீரங்கம் கோவில் மூடப்பட்டிருந்தது, திருப்பரங்குன்றம் மூடப்பட்டிருந்தது. அதற்குள்ளேயும் நிறைய வரலாறு இருக்கு. அது இன்னொரு காலகட்டத்தில் நாம் சொல்வோம். சமணர்களே அப்படி அந்நிய ஆக்கிரமிப்பிலே அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அனுபவப்பட்ட மக்கள் உலக வரலாற்றில் யாருங்க? உலக வரலாற்றில் இப்படி அவமானப்பட்ட ஒரு சமுதாயம் இந்து சமுதாயம் மறக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நமக்கு ஆலயம் தான் இந்து மகாசபா சொல்கிறது, இந்துக்களே நீங்கள் இந்தியாவில் இருங்கள். நமக்கு எவ்வளவு ஜமாத் இல்லை, அவன் அன்பு மதம் என்கிறான், அவன் கவலை மதம் என்கிறான். அங்க அன்பு இல்லை, கவலை இல்லை. அங்கெல்லாம் மதமாற்றம் என்பது சுத்த அயோக்கியம் என்பதை உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது. உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது. போராடலாம் திருப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கிறிஸ்தவ பாதையினுடைய மகன் சகோதரி நிவேதிதையாக விவேகானந்தருக்கு சிஷியாக வந்த ஒரு பாதைக்கு போவான். இவன் சாதாரண கும்பலையும் சும்பலையும் சொல்லி பிடிச்சவனையும், மத்தவ பிடிச்சவனையும், வெங்குஷ்ட வந்தவனையும் பிடிச்சி, தொழிலாளி பிடிச்சவனையும் பிடிச்சி, பிஸ்கெட்டுக்கும், புண்ணாக்குக்கும், கோப்பைக்கும், தட்டுக்கும், அந்த தொடப்பான் தட்டைக்கும் மரமாக்கி கொண்டு போனான். நம்ம அப்படி இல்லை. நம்முடைய மரமாக்கம் சிறுவரமாக்கம் மொத்தமா அதே இருக்கான் என்று வேலை வாரத்திலே ஒரு கோயில் கற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப கூட உங்களுக்கு தெரியும், வங்கதேசத்தில் மிகப்பெரிய கோவில் வைத்திருக்கிறார்கள். ஐயா இந்துக்கள் கல்வி செய்யப்பட்டார்கள். இஸ்லாமியர்களால் பொறுக்க முடியாது, அவங்களெல்லாம் பொறுத்துவிட மாட்டாங்க. அந்த அதே இஸ்லாமியர்களுக்கு அவங்க தான் சாதசாலையா வாராங்க. எப்படி வராங்கன்னா
பணத்தை கொண்டு ஒட்டுமொத்தமா கொடுக்குறாங்க. ஒருத்த மதமாரி போனோம்னா ஒரு 5 கோடி ரூபாய் கொடுப்பான். இந்து மதத்துக்கு வரணும்னா கொடுத்து தலையில மொட்டை போட்டு, மேல ஒரு சொட்டை போட்டு, கழுத்துல ஒரு சொட்டை போட்டு, நெத்தில ஒரு சொட்டை போட்டு, இடுப்புல ஒரு நூலை போட்டு, அப்படி ஒரு தலையில உட்கார்ந்து சாப்பிட்டு பகவத்கீதையை படிச்சு பாகவதத்தை படிச்சு அப்பதான் என்ன செய்வார், இந்து மதத்துக்கு சேர்ப்பார். புலம்பிட்டே இருக்கான், அவரால் இருக்க முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேர் இந்து மதத்தை நோக்கி வேகமாக 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 வந்துருக்காங்க. இங்க யாரும் நம்ம அதுக்காக போக வேண்டிய ஒரு தேவை, நான் உங்க உணவு சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனக்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் உணர்வாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு எல்லா வீட்லையும் 10 பிள்ளைகள் கொண்டு இருக்கு. அவ்வளவு கட்டு நமக்கு கொடுத்து வச்சிருக்கோம், அவ்வளவு பரிசு போட்டு நம்ம கொடுத்திருக்கோம், அவ்வளவு விஷயங்கள் நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகையாலே உட்காரு இன்னைக்கு ஒரு சினிமா வந்திருக்கு ஹிந்தியில, ஜாவா அந்த திரைப்படம். அதை பார்த்துட்டு நம்ம மக்கள் எல்லாம் அது தேட்டர போய் பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், கனகன மகாதேவம் என்று பாட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைகள் இலவசமாக அந்த படத்தை செய்யறாங்க, காட்டுறாங்க. வீரர்கள் மனம், விவேகமுள்ள மனம், சத்தியவதி வீர சிவாஜி அவருடைய புதல்வர் சாப்பாதி. நீங்க நெட் அடிச்சு பாருங்க, ஜாவா திரைப்படம் சொல்லி இன்னைக்கு முஸ்லிம் அவர்களுக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்துறார் என்பது வரலாறு. அந்த வரலாற்று படமாக இருக்கான். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவன் உடம்ப கிழிச்சு அதை உப்ப தடவுறான், தலை வயிறெல்லாம் புடுங்கி எறிகிறான், நகத்தை புடுங்கி எறிகிறான், ஒவ்வொரு உறுப்பா வைக்கிறான், நாட்டை எழுத்து வச்சு கற்படுறான். கடைசி அவனுடைய உடம்பை வச்சு துண்டு துண்டா சனையெடுத்து அது ஆயுதத்து போட்டு அந்த ஒரு ஆட்டத்தை வீசி எறிகிறான். ஒரு சத்திரபதி வீர சிவாஜியினுடைய மகன் சாம்பாஜியினுடைய கதை இது அந்த மகாராஷ்டிராவில் ஒரு சினிமாவாக இருக்காங்க. அந்த பார்த்த மக்களுக்கு வீரம் வந்தது, விவேகம் வந்தது, இது கொடுமை என்னுடைய தைரியம். வீர சிவாஜியுடைய புதல்வன், இந்து சாம்ராஜ்ய சிற்பியுடைய புதல்வன் சாம்பாஜி இவ்வளவு சித்திரவதை இருக்கிறார். அவரகசி அந்த அவரகசியுடைய சமாதி எங்க உருவாக்கப்படாது, சாம்பாஜி மாவட்டத்தில் இருக்கிறது. அதை உழைத்தறியுங்கள் உழைத்தறியுங்கள் என்று மக்கள் பொறுத்து வருகிறார்கள். இப்ப சமீபத்தில் நாக்பூரில் பதட்டம், நாக்பூரில் கலவரம், ஒன்பாட்டு போட்டாங்க. மானமுள்ள சமுதாயம், வீரமுள்ள சமுதாயம், ஒவ்வொரு விலைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை நாம் எடுத்து காட்டக்கூடிய சமுதாயம் இந்து சமுதாயம். வாழ்வுகளை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அல்ல, திருப்பி கொடுக்கக்கூடிய சமுதாயம். நீ எங்களை மனவாக்கி விட்டால், நீ எங்களை உதாசீனப்படுத்தி விட்டாய், நீ எங்களை அசிங்கப்படுத்தி விட்டாய். என்றாவது ஒரு நாள், இன்று அல்லது நாளை என்றாவது ஒரு நாள் இந்துக்கள் எழுகின்ற போது, இந்துக்கள் சிறுகின்ற போது இஸ்லாம் தாங்காது, மாற்றுவாங்க இங்கே தாங்காது, வரலாற்று படிப்பு இங்கே வேறாது. ஏனால் இந்துவாக வாழ்கின்ற போது அத்தனை பேர் ஓடி வந்துருவான். இந்துவா இருந்தாலே போதும். இப்ப உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அங்க சாமியாருடைய ஆட்சி, யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சி. இப்ப ஒரு கோழி பண்டிகை வந்தது. கோழி பண்டிகைனா அந்த குங்குமப்படி கடற்படிகளெல்லாம் மேல போட்டு விளையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு பெரிய விழா நார்த் இந்தியாவில். அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளை எல்லாம் ஜார்பால் போட்டு மூட வச்சுட்டாங்க யோகி ஆதித்யநாத். ஏதாவது கேட்டாங்க, ஏன்டா நீ ஜார்பால் போட்டு மூட வச்சுட்டீங்க, இது பெரும் பாவமாச்ச, மதக்கணவர் வந்துருங்க. அப்ப அவர் சொன்னாரு, தொழுது அவங்க எங்க வேணாலும் நடத்திக்கலாம், வீட்டுல நடத்திக்கலாம், விருப்பப்பட்ட இடத்துல தொழில் நடத்திக்கலாம். இன்னைக்கு கோயில் பண்டிகையும் ரம்ஜான் சேர்ந்து வருது, ரம்ஜான் மாதம் சேர்ந்து வருது, அதுல வெளியிட்டதாக இருக்கிறது. ஆகையாலே அவர்களெல்லாம் மசூதிக்கு உள்ளவங்க என்ன சேர்த்து தொழிலை பண்ணிட்டு நம்ம ஆன்மீக குங்குமம் போடும் பொழுது அவங்க மேலேயோ மசூதிக்கு மேலேயோ ஏதோ
பட்டு சொன்னா கலவரம் வந்துடும். ஆகையால மசூதியை மூடி வைத்திருக்கிறேன் என்று டாபா வச்சு அத்தனை மசூதி மூடிட்டான். உலகத்துல எங்கேயாவது நடக்குமா சார்? இது எல்லாம் பொட்டிட்டு தான் ஒரு பயப்படும் வரலாற்று ஆக்கவும் முடியாது, இந்த அசைக்கவும் முடியாது. ஏன்னா இருக்கிற ஒழுங்கா இருந்தா பண்ண முடியாது, ஒழுங்கா பண்ணலாம். ஆகையால சகோதரர்களே, கவனிக்க வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். வேதம் சொல்கிறது அடி அடி பயம் கொள்ளாதே, பயம் கொள்ளாதே, நாட்டிற்கு பயம் கொள்ளாதே என்று வேதம் சொல்கிறது. பயப்படாதே, பயப்படாதே. அதான் பாரதி சொல்கிறார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாரிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் உள்ளோடு நாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆகையாலே அச்சமற்ற தன்மையை நாம் உருவாக்க வேண்டும். பயப்பட வேண்டாம், நம்பிக்கையாக இருக்கு. நம்ம சொன்னார், நம்பிக்கை தான் சிறந்த மருந்து சொல்லி நம்ம ரமேஷ் பேசுகின்ற போது நம்பிக்கையோடு இருப்போம். வெற்றி நம்மையாக இருக்கும். தர்மாவுடைய பக்கம் இருக்கிறது. இது நம்ம உயர்ந்தது, சனாதன நம்ம உயர்ந்தது. இதை ரப்பர் போட்டு அடிக்கிறான் கொஞ்சம் பேர் நினைக்கிறான். அழிச்சதுக்கு இந்த பேப்பரா ரப்பர் போட்டு அடிக்கிறதுக்கு சனாதன தர்மத்தை அழிக்க முடியும். இல்லாமல் செய்து ஒரு ஆள் பேச எந்த பேசுறது சனாதன தர்மத்தை மணிஷ்டான் சனாதன தர்மத்தை வேறொரு பேசு அறுக்க முடியுமா? ஒரு குழந்தை அம்மா காலில் விழுது விழாவில் சொல்ல முடியுமா? பெற்றோர்களை வணங்குவதை தப்பு சொல்ல முடியுமா? அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்று சொல்வதை மறுக்க முடியுமா? இவெல்லாம் மாட்டு பயிர்கள், தர்மத்தை பற்றியே தெரியாதவங்க, மாட்டு கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க தெரியாது. நம்முடைய சனாதன தர்மம் அண்ணனை அண்ணனாக பாதிக்கிறது, தம்பியை தம்பியாக பாதிக்கிறது, சகோதரன் சகோதரி, மாமன் மாறி, சித்தி சித்தப்பா என்ற ஒரு உறவாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு தர்மம் வைத்தார். அதான் அறியாத தர்மம், சனாதன தர்மம். அந்த தர்மத்தை யார் அழைக்க முடியும்? யார் அழைக்க முடியாது? இது ரத்தத்தோடு கலந்தது, கலந்தது. இதை மறுக்கவே முடியாது. ஆகையாலே இதுதான் ஒரு ஒரு பூச்சாண்டி காட்டக்கூடிய சமாச்சாரம். ஆகையாலே இந்துக்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் பேர் சொல்லலாம், அப்படி ஆண்ட கூட வராமல் சொன்னார், இந்த தடவை நீங்க ரொம்ப யசலியான ஆளை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு யாசிலாம் பார்க்க முடியல. கொஞ்சம் என்ன சொல்லி கேட்டேன், மற்றவங்களே வந்து சொன்னாங்க, மற்றவங்க இதெல்லாம் பாராட்டினாங்க. இந்த தடவை நீங்க அவ்வளவுதான் யசலியா இவங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு நீயா இருக்கணும், நான் நானா எங்க நிம்மதியா சாமி விடும். எங்க வேலை நம்ம செய்யணும். எங்களை போய் பிசாசு பேய் சொன்னா நாங்க திருப்பி சொல்லிடுவோம். யாரு பிசாசுன்னு கேட்பான். இவங்க கேட்டு சொன்னாங்க, அவர் சிலுவை தூக்குறாரா, வேற யாரும் சம்பாதி ஆளுக்கு தூக்குறாரு, இதெல்லாம் நாங்க கேட்க வேண்டிய வரும். நான் கேட்க மாட்டேன். நீவும் வழிபாடு, நீ கும்பிடு, எங்க தொந்தரவு போலாம், எங்க வந்து நீ கும்பிடாது. நாங்க எங்கேயாவது கூப்பிட்டுருக்குமா? நீயா வந்தா ஏற்றுக்கணும். அதே மாதிரி எங்க இவரா வந்து இந்து நோய்க்கு போய் அங்க வந்து சேர்ந்தாலும் ஏற்றுங்க. அதனால எங்களுக்கு என்ன செய்யாத, நோக்காது, நோக்க இருக்காது, எங்களுக்கு தொந்தரவு கூடாது. அதுதான் மற்றவர்களை நம்ம ஏசுறது. எங்களுடைய மதம் உயர்ந்தது. இந்துக்களை மட்டுமை கொடுப்பது எங்களுடைய வேலை. இந்துக்களுடைய உணர்வை ஏற்படுத்துவது எங்களுடைய வேலை. அதுதான் நாங்கள் செய்வோம். ஆகையால் நான் நம்முடைய குழந்தைகளுக்கு வாழ காலை பணிந்து வழங்கும் வீரமைந்தவன் என்று பாடுவார். அதனால நம்ம எல்லாம் தாயை தெய்வமாக போற்றக்கூடியவர்கள். பாரத நாட்டையே தாயாக போற்றக்கூடிய, ஒரு நாட்டையே தாயாக சொல்லக்கூடிய, ஒரு மொழியையே தாய்மொழின்னு சொல்லக்கூடிய, ஒரு மதத்தையே தாய் மதம் என்று சொல்லக்கூடிய, தாய் 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 என்று சொல்லக்கூடிய அம்மா என்ற பெண்மைக்கு உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மதம் இந்து மதம். இந்த பூமியை பார்த்தா பூமாவே எங்கிறோம், தண்ணியை பார்த்தா கங்கா மாவாங்கிறோம், பசுவை பார்த்தா கோமாவாங்கிறோம், உலகத்தையே லோகமாவா என்கிறோம், பாரதத்தாயில் பாரதமாவாங்கிறோம். எப்படி சார்ந்து ஒரு அன்மையாக போற்றக்கூடிய, ஒரு அன்பு உள்ளவன் கொண்டவராக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு விசாலமான பார்வை இருக்கக்கூடிய மார்க்கம் இந்துக்களுடைய மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு இந்துக்களுடைய மார்க்கத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொல்கின்ற ஒரு நாமம் பெருமை. ஆகையினாலே நாமெல்லாம் நல்ல
இந்து மதமே சம்பளம், என்பதே சம்பளம், மற்றவர்கள் மதம் அது ஓபனம், எம்மதம் மட்டுமே எனக்கு சம்பளம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிந்தனை உள்ளவர்களாக நல்ல இந்துக்களாக நாம் வளர்வோம், நல்ல இந்துக்களை உருவாக்குவோம் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் இங்கே வீட்டிருக்கக்கூடிய சுரவர சுவாமி வீரசூர பெருமாள் சுவாமி நமக்கு எல்லா வகையிலும் இன்பத்தையும் மங்களத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தர வேண்டும். நம்முடைய வேதம் சொல்வது போல ஓ விஸ்வாமி வேத சமுதல் தொழிலாளி என்று சொல்வது போல எது எது சிறந்ததோ, எது எது நன்மையை தருவோ, எது எது மனதிற்கு மகிழ்ச்சியை தருவோ அது அத்தனையும் நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆரம்பத்தை ஓர் மக்களுடைய ஒத்துழையும் ஒரு ஒருங்கிணைப்பும் நல்ல ஒரு சக்தியும் நல்ல ஒரு துடிப்பும் இங்கே அமைய வேண்டும். இந்த மக்கள் மனப்போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரும் வாழ்த்து விடைபெறுவதில் மற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.